Brilliance, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு வந்து ஜூன் 27, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்த்தரலாம். இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருந்தோம். மணிப்பூர் கவர்மெண்ட்டில் வந்துட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. இப்போ அங்கே வந்து சிஎம்மாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரன் சிங் இருக்கிறாரு. அவர் வந்து பிஜேபி பார்ட்டி. ஸோ அதை வச்சு அதில் வந்துட்டு அந்த மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாகவே வந்து கட்சி தாவல்கள் வந்து நிறைய இருந்துட்டு இருந்ததாகவும், அதனால எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு பிரச்சனை அந்த அந்த அரசியலில் நிகழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அந்த எடிட்டோரியல் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ கடைசியாக என்ன அதில் கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நீடிச்சதுன்னா காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சி பிடிக்கிற மாதிரியான நிலைமையில இருந்துச்சு. ஏன்னா கட்சி தாவிட்டே இருந்தாங்கன்னா மெஜாரிட்டி எந்த பக்கமும் அவங்க தானே ஆள முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எடிட்டோரியல் இருக்கும். இந்த எடிட்டோரியல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்து தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த கட்சி தாவல் வந்து திரும்பவும் பிஜேபிக்கே தாவிட்டாங்க அந்த எம்எல்ஏஸ்லாம். ஸோ வந்து பிஜேபி வந்து திரும்பவும் தன்னோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிச்சு. ஸோ பைரன் சிங் வந்து இப்போ ஒரு சேஃபர் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த எடிட்டோரியல் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருவோம். இதோட இது வந்து நீங்கள் தனியாக இந்த எடிட்டோரியல் நீங்கள் படித்து பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த எடிட்டோரியல் படிக்கிறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தனியாக படித்து பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு அதுக்கு மீனிங் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு புரியும். நீங்கள் கணிச்ச மீனிங்கும் நம்ம இங்கே எடிட்டோரியலில் பார்க்குறதும் ஒன்றா தான் இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த எடிட்டோரியல் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். சரிங்களா? இதோட எல்லா வெக்காபுலரிஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்கள். மிஸ்சீஃப் மேனேஜ்ட் ஆன் மணிப்பூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்சீஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறும்புன்னு சொல்லுவாங்க தமிழ். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விளையாட்டா குறும்பா பண்ணுறத வந்து ஒரு மிஸ்பிஹேவியர் அப்படின்றது தான் மிஸ்சீஃப்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா, ஒரு மிஸ்பிஹேவியர் தவறான ஒரு செயல் செய்கிறது, அதே மாதிரி மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறது, அதையும் வந்து மிஸ்சீஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 2 மீனிங் இருக்குது. ஒன்று ரொம்ப பிளேஃபுல்லாக குறும்புத்தனமாக இருக்கிறதையும் மிஸ்சீஃப்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அதே குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாகி போய் ரொம்ப ஹார்மாக மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது வந்து மிஸ்சீஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அங்கே ஏற்பட்ட அந்த மிஸ்சீஃப் வந்து அரசியலில் ஏற்பட்ட அந்த மிஸ்சீஃப் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணப்பட்டுருச்சு எங்கே மணிப்பூர் பாலிடிக்ஸில் அப்படிங்கிறத டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்கள். The BJP has retained Manipur after another round of defection but instability reigns அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த டிஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸோ அது நம்ம பிடிஎஃப்ல இருக்காது. டிஃபெக்ஷன்னா குறைபாடுகள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அரசியலில் ஒரு இடத்துல டிஃபெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி தாவல் இருக்கிற பார்ட்டியில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போகிறது தான் வந்து டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள்றவங்க யார் ஆள்றாங்களோ, கிங்கோ குயினோ இல்லை வந்து ஒரு அரசாங்கம் யார் வந்து ஆள்றாங்களோ அவங்க தான் வந்து ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மணிப்பூரில் தன்னோட இடத்த வந்து ரீட்டைன் பண்ணிக்கிச்சு, தக்க வச்சுக்கிச்சு பிஜேபி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில கட்சி தாவல்கள் பண்ண வச்சது மூலமாக தன்னோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளாக இருக்கிறது, இன்ஸ்டெபிலிட்டினா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்னமும் தொடரத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? After winning the sole seat in the Rajya Sabha election in Manipur by the slender margin on June 19 and through dubious means and following the return of the NPP's legislators to the ruling coalition fold, the BJP-led government has managed to stave off the crisis that threatened its survival அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக நான் சொல்கிறேன், கவனிங்க. அதாவது தன்னோட நம்ம வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் நம்ம ஏற்கனவே அந்த எடிட்டோரியலில் பார்த்துருந்தோம். ஸோ திரும்ப கதையை அறுக்க வேணாம், இந்த மீனிங்கை மட்டும் பார்ப்போம். ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து ஜூன் 19 வந்து நடந்தது. சரிங்களா? மாநிலங்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிப்பூரில் ஜூன் 19 வந்து நடந்திருக்கு. அதில் வந்து 2 கேண்டிடேட்டை வந்து பிஜேபி நடந்தது. அதில் வந்து ஒரே ஒரு கேண்டிடேட்டை முடிஞ்ச அளவு அப்படி இப்படி ஸ்லெண்டர் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி மெல்லிசா ஒரு ஒரு கோட்டுக்கு இங்கிட்டு வந்திருந்தா அவுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லிசா அப்படிங்கிறதான் ஸ்லெண்டர் அப்படின்றாங்க. ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்கில். ஸோ கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தில் வந்து அடிச்சிட்டாங்க ராஜ்யசபா எலெக்ஷனில் சோல் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ டபியஸ் மீன்ஸ், டபியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, டபியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் சர்டைன், ஷியராக சொல்ல முடியாத, உண்மை இல்லாத, இந்த மாதிரியான மீனிங்கில் வர்றது தான் டபியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி அந்த ஒரு சீட்டை வாங்கியிருப்பாங்கன்னா, மேபி இந்த டபிஎஸ் ப்ராசஸ் மூலமாக அது எப்படி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலையாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு சீட் வின் பண்ணுறதுக்கு பின்னாடி எல்லாமே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்பிபி அப்படிங்கிறது அவங்களோட கொயாலிஷன் அப்படின்னா
கூட்டாட்சி சொல்லுவாங்களா, அது என்னது, அலையன்ஸ் இருப்பாங்க இல்லையா, கூட்டணி, ரைட், கூட்டணி அப்படிங்கிறது தான் கொயாலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பிஜேபியோட ஒரு கூட்டணி தான் வந்து இந்த என்பிபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. இந்த என்பிபி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பீப்புள் பார்ட்டி அப்படின்ற கட்சி தான் அது. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட ரிட்டர்ன் வந்து டிஃபெக்ஷன் கட்சி தாவி இருந்தாங்க, இந்த பக்கம் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்பவும் கட்சி தாவி பிஜேபிக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஸோ அதுவும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட கவர்மெண்ட் தான் இப்போ வந்து சென்ட்ரலில் இருக்குது இல்லையா, நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட் தானுங்களே. ஸோ அதோட ஸ்டேவ் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டாப் சம்திங் பேட் ஃப்ரம் ஹேப்பனிங் அப்படின்னா அதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்கிறதுலேருந்து டப்புன்னு நம்மளை சேஃபர் ஜோனுக்கு கொண்டு வந்துடுறது, சரிங்களா, அதுதான் ஸ்டேவ் ஆஃப், ஒரு கெட்டதுலேருந்து நம்மளை காத்து வச்சுக்கிறது. ஸோ பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் வந்து சென்ட்ரலில் ஆழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்பிபி அந்த பார்ட்டிலேருந்து ஏற்கனவே கட்சி தாவி அந்த பக்கம் போனவங்க திரும்ப பிஜேபிக்குள்ளேயே வந்துட்டாங்க. இந்த விஷயங்கள் மூலமாக தன்னோட சர்வைவலை மணிப்பூரில் தக்க வச்சுக்கிச்சு, தன்னோட ஆளுமையை வந்து திரும்ப சேஃபர் ஜோனுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. But fresh rumbling from other legislators from both the BJP and its coalition partner, the NPF over the NPP's legislator retaining cabinet berths, suggests that a smooth sailing for the N. Byron Singh-led regime is far from guaranteed. This was not unexpected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த ரம்பிளிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரம்பிளிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இதுக்குமே இருக்கு. ஒன்று, இந்த சலசலப்பாக ஒரு சவுண்டு வரும்ல, சலசலன்னு அந்த ஒரு சவுண்டே ரம்பிளிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிற சைன் ஆஃப் ஆங்கர் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறதையுமே வந்து ரம்பிளிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ பட் என்ன, தொடர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை தொடர்ந்து தான் இந்த லைன் வருது. இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டர் அப்படின்னா சட்டத்தை இயற்றுபவர் அல்லது சட்டத்தில் அந்த எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஓகே, அந்த மாதிரி அதர் லெஜிஸ்லேட்டர்ஸ் அந்த பக்கத்து இருந்து பிஜேபி தன்னோட ஆளுமையை தக்க வச்சுக்கிச்சு. ஆனாலும் அந்த பக்கம் இருக்க லெஜிஸ்லேட்டர்லேருந்து இந்த மாதிரி சில சலசலப்புகள், கோவம், டிஸ்அக்ரிமெண்ட் இதெல்லாம் உருவாகி இருக்கும் இல்லையா. ஏன் அப்படின்னு பாருங்க, ஃப்ரம் போத் த பிஜேபி அண்ட் இட்ஸ் கோயாலிஷன் பார்ட்னர் த என்பிஎஃப் ஓவர் த என்பிபிஸ் ரீடைனிங் கேபினட் பர்த்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ இந்த பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் தான் வந்து என்பிபியும் என்பிஎஃப்பும். என்பிபின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், நேஷனல் பீப்புள் பார்ட்டி. என்பிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பார்ட்டி. இவங்க ரெண்டு பேருமே திரும்ப கட்சி தாவி பிஜேபியோட கூட்டணிக்கு வந்து தன்னோட அந்த பர்த்னா இந்த இடத்துல தன்னோட சீட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, சரிங்களா. பிடிச்சி வச்சுக்கிட்ட மூலமாக இப்போ பைரன் சிங் தான் பிஜேபியோட ஹெட்டாக அந்த மணிப்பூரோட சிஎம்மாக இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இப்படி பண்ணது மூலமாக தன்னோட ரெஜிம் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், தன்னோட கவர்மெண்ட்டை வந்து கேரண்டி பண்ணதுக்கு அப்பால் வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலேயும் எதிர்பார்க்காத விதமாக வந்து தன்னோட ஒரு ஆளுமையை தக்க வச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி விஷயங்களால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன, ஃப்ரெஷ் ரம்பிளிங். ஆனால் மற்ற லெஜிஸ்லேட்டர்லேருந்து, இவங்க இல்லாத மற்ற லெஜிஸ்லேட்டர்லேருந்து இந்த ஒரு சலசலப்பு, கோவங்கள், வெளிப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. இதை சொல்லிட்டு திஸ் வாஸ் நாட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாராதது, நாட் அன்எக்ஸ்பெக்டட்னா அப்போ எதிர்பார்த்தது தான், இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான், இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The government in Manipur came to power despite the BJP winning only 21 of the 60 assembly seats, 7 short of the Congress 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து இந்த சீட்டை வின் பண்ணி பைரன் சிங் சீஃப் மினிஸ்டர் ஆனப்போ 60 சீட்டில் 21 சீட்டு பிஜேபி வின் பண்ணியிருந்தது, 28 சீட் வந்துட்டு காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தது. பிஜேபியோட காங்கிரஸ் தான் சீட் அதிகமாக வின் பண்ணியிருந்தது. பட் ஆனால் அந்த ஆள்றதுக்கு மெஜாரிட்டி தேவையில்லையா, அப்போ மிச்சம் இருக்கிறவங்கலாம் வந்து எந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க பக்கம் தான் வந்து அந்த பக்கம் தான் வந்து கவர்மெண்ட் வரும் இல்லையா. ஸோ பிஜேபி தன்னோட கிரிமினல் புத்தி யூஸ் பண்ணி மித்தவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து தனக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அப்படி தான் வந்து மணிப்பூரில் தன்னோட இடத்த வந்து பிஜேபி பிடிச்சிருந்தது, சரிங்களா. ஸோ அதை சொல்லிட்டு it managed to manufacture a majority by orchestrating a defection of a Congress MLA who escaped any disciplinary action by the speaker for 3 years before the Supreme Court weighed in on the matter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட அந்த மெஜாரிட்டி எப்படி மேனுஃபேக்சர்னு தெரியும், உற்பத்தி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். தன்னோட மெஜாரிட்டியை எப்படி வந்து பிஜேபி வந்து அந்த இடத்துல கட்டமைப்பு பண்ணிக்குச்சுன்னா பை ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கெஸ்ட்ரானா என்ன, மியூசிக்கை அடுத்தடுத்து கரெக்டாக கலெக்ஷனாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது தான் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஜென்ரல் டேர்ம்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு அரேஞ்ச் ஆர் கண்ட்ரோல் த எலிமெண்ட், ரைட். ஸோ ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ அடுத்தடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னத்தை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணது மூலமாக தன்னோட கட்டமைப்பை உறுதிப்படுத்திச்சு பிஜேபி பை டிஃபெக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் எம்எல்ஏ. இந்த மாதிரி கட்சி தாவல்கள் காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த மற்ற இல்லைன்னா சுயேட்சி அவங்க கிட்ட எல்லாம் இருந்து வரக்கூடிய அந்த கட்சி தாவி வர எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக தான் தன்னோட கட்டமைப்பை இன்னும் உறுதிப்படுத்திச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எம்எல்ஏவை குத்தி காட்டுறாங்க. எந்த எம்எல்ஏ அப்படின்னா அது அந்த எடிட்டோரியல் நம்ம போன எடிட்டோரியலே சொல்லியிருந்தோம். ஒரு எம்எல்ஏ தான் ஃபர்ஸ்ட் இதை
17 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. மொத காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் வந்துட்டு அவர் பேர் கூட அந்த எடிட்டோரியல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஐ ஃபோர்காட். ஓகே, அவர் தான் வந்து 2017 வந்து பிஜேபிக்கு வந்து கட்சி தாவிருந்தாரு. ஸோ அதுக்கான நடவடிக்கையை கூட ஸ்பீக்கர் சரிவர எடுக்காம வச்சிருந்தாரு. அன்டில் எது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட்டு அது ஒரு பிரச்சனையாக எடுக்கிற வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து அவர் மேலே எந்த ஒரு விதமான ஆக்ஷனும் எடுக்காம தான் இருந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணி தான் பிஜேபி வந்து அப்பவும் வந்து தன்னோட இடத்துக்குள்ள வந்துச்சு, இப்பவும் தன்னோட ஆட்சியை தக்க வச்சிருக்குங்கிறத இன்டைரக்டா சொல்றாங்க. சரிங்களா, the MLA has since March 2020 been disqualified, but there were 7 more defections from the Congress fold 2 from earlier. Before the NPP suddenly withdrew support and 3 MLAs from the BJP crossed over அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ ஓகே மார்ச் 2020 அப்போ சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவர் டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சுட்டாங்க. இருந்த போதும் அதுக்கு அடுத்து 7 more defections, ஸோ 7 எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் சொல்லும்போது இல்லையா, அவங்க தான். ஸோ அந்த 7 எம்எல்ஏக்களும் வந்து கட்சி தாவிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. பிஃபோர் எதுக்கு முன்னாடியே என்பிபி வந்து தன்னோட சப்போர்ட்டை வித்ட்ரூ பண்றதுக்கு முன்னாடியே இந்த 7 எம்எல்ஏக்கள் வந்து கட்சி தாவிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எந்த பக்கம் தான் கிராஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க, பிஜேபிக்கு தான் கிராஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. The speaker saw it fit only to take selective action against the defectors in a way that did not upset the ruling coalition appeal court during the Rajya Sabha polls. இதில் வந்து இந்த upset the ruling coalition இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இடியம். அது என்ன இடியம்னா upset the appeal court அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், டு ரூயின் பிளான்ஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை ஸ்பாயில் பண்ணுறது. நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த பிளானை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுறது, அதுதான் வந்து அப்செட் த ஆப்பிள் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடியம். சரிங்களா, ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி எடுத்துருந்துருக்கலாம், இது வந்து கிண்டலாக சொல்கிறது. சரிங்களா, அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு செலக்டிவ் ஆக்ஷன் மட்டும்தான் அந்த டிஃபெக்டர் எம்எல்ஏஸ் மேலே, அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் மேலே எடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தன்னோட கூட்டணி கட்சிகள் உள்ள எம்எல்ஏ மேலேயே ஆக்ஷன் எடுத்தா அது தன்னோட ராஜ்யசபா எலெக்ஷன் வரும்போது, மாநிலங்களவை எலெக்ஷன் வரும்போது அது பாதிப்புக்கு உள்ளாகும் இல்லையா, ஏன்னா பிஜேபி ஒரு சீட்டாவது வாங்கி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால தான் ரொம்ப செலக்டிவான ஆக்ஷன் மட்டும் எடுத்திருப்பாரோ என்னவோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, these Machiavellian maneuver, besides the BJP other advantages, power at the center and control over most states in the northeast have helped it stave off the attempt by the Congress to push for a non-confident motion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேச்சியாவெலியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கன்னிங்காக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அப்படியே தந்திரமாக க்ரூயலாக திங்க் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அது எஸ்பெஷலாக பொலிட்டிக்ஸில் அரசியலில் பண்ணுவாங்களே, அதுதான் மேச்சியாவெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழ்ச்சிகரமாக ஒரு அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும், ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து நிறைவேற்றிக்குவாங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப தவறான விஷயத்துக்கு ரொம்ப சூழ்ச்சிகரமாக தந்திரமாக பண்ணுவாங்களே, அதான் மேனுவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இதுலேருந்து பார்ப்போம். இந்த மாதிரி பிஜேபி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எப்படி இந்த மாதிரி கன்னிங்கா மேனுவரா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு இன்னும் சில அட்வான்டேஜஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் தன்னோட பவர் இருக்குது. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லலாம் தேவையான அளவுக்கு தன்னோட ஆட்சியை தன்னோட அதிகாரத்தை வச்சுருக்காங்க. சரிங்களா, தேவையான அளவுக்கு ஸ்டேட் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஸ்டேவ் ஆஃப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு தப்பாக நடக்க போகிறது வந்து தன்னை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்துலையுமே தன்னை ஸ்டேவ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பண்ணி காங்கிரஸோட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உடச்சிருந்துடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. But these episodes only shine further light on the whimsical nature of political allegiance in the North State அப்படின்னு இருக்காங்க. இல்லை, இந்த விம்சிக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெம்சிக்கல் அப்படின்னா விசித்திரமான அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் நிறையா வார்த்தை யூஸ் பண்ணலாம். குவாண்ட், ஃபேன்சிஃபுல், அப்பீலிங், அம்யூசிங் வே அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சடனாக எந்த விதமான ரீசனும் இல்லாமல் டக்குன்னு இப்படி மாறுவாங்க இல்லையா, சடன் சேஞ்சஸ் காட்டுவாங்களே, அதையுமே விம்சிக்கல், அதுவும் விசித்திரம் தானே. ஸோ அதையும் விம்சிக்கல்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸில் அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இந்த மாதிரி டக்குன்னு தன்னை மாற்றிக்கிற விசித்திரமான பாலிடிக்ஸ் இதெல்லாம் நடக்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் தான். இந்த எந்த எபிசோடு இந்த மாதிரி கட்சி தாவுதல் இப்போ நடந்துட்டு அந்த ரீசெண்ட் இதெல்லாம் எதுல, அரசியல்ல, இது வந்து என்னதான் எது மேலதான் வெளிச்சத்தை காட்டுது அப்படின்னா, எதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல வந்து நடக்கக்கூடிய விசித்திரமான அரசியலை தான் நமக்கு எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, It is always difficult for disparate political forces to come together in case of hung assemblies or parliament. Forming a post-poll coalition that is not based simply on a division of the laws of power requires parties to come to a programmatic understanding on government priorities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தெளிவாக கவனிங்க. இல்லை, அந்த டிஸ்பரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
முற்றிலும் வேறான, எஸ்பெஷலி டிஃப்ரெண்ட் இன் கைண்ட், நாட் ஏபிள் டு பி கம்பேர்ட், அதை தான் வந்து டிஸ்பரேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதை இந்த இடத்துல டிஸ்பரேட்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பலவிதமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை செயல்படுறது அப்படிங்கிறது டிஸ்பரேட், அது வந்து முற்றிலும் வேறான ஒரு விஷயம். இதை ஒன்றா செய்கிறதுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து அங்கே வரணும், தன்னோட ஒருத்தர் வந்து அங்கே ஆளணும்னா ஏகப்பட்ட பேரை கூட்டணியை சேர்த்து, எக்ஸாம்பிள் மணிப்பூர், எல்லா கூட்டணியும் சேர்த்து தானே அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு முற்றிலும் வேறான விஷயம்தான். அது வந்து ஆல்வேஸ் அட்வான்டேஜாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இன்கேஸ் ஆஃப் ஹங் அசம்பிளிஸ் ஒரு பார்லிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹங் அசம்பிளி பார்லிமெண்ட்ஸ் இந்த ஒரு இதில் வந்துட்டு எல்லா கட்சியும் ஒன்று கூடி ஒரு சேர ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு வேறான காரியம், கம்பேரே பண்ண முடியாத காரியம், ஏன்னா அது சாத்தியம் இல்லாதது, நடக்காதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹங் அசம்பிளிஸ் பார்லிமெண்ட்னா என்னப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வரும் இல்லையா? அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கூட்டணி அரசியல் வச்சுருக்காங்களே, ஒரு கூட்டணி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி வச்சுருக்கும் போது நிறைய கட்சிகள் வந்து இருப்பாங்க இல்லையா, அப்படி அவங்க நிறைய கட்சிகள் இருக்கும்போது ஒரு சேர ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தான் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த அவங்களுக்குள்ளே உள்கட்சிக்குள்ளேயே கூட்டணி இருக்கிறனால அந்த விஷயத்த செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தியா, அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, அப்படியே நின்று போய் உறைஞ்சு போயிருப்பாங்க. பிகாஸ் பல்வேறு கட்சிகள் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாம் ஒரு கட்சியாக தான் செயல்படுவாங்க இல்லையா. ஸோ தன்னோட உள்கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹங் அசம்பிளி, ஹங் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து மீனிங் பார்க்கணும். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக அவங்க யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒன்லி அவங்களோட நோக்கம் எல்லாம் எதில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பவர் அதிகாரம் யார்கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களோட நோக்கங்கள் இருக்குமே ஒழிய, எல்லா கட்சியும் ஒன்றா சேர்றப்போ நான் சொல்கிறேன், அது மற்றபடி தான் நினைக்கிறத எதுவுமே ஒருத்தரால் செஞ்சிட முடியாது, சண்டை தான் மிஞ்சுமே ஒழிய ஒரு சரித்திரம் படைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக அந்த பேராகிராஃப் மீனிங். The common minimum program method, which sometimes results in parties resorting to brinkmanship on issue, has been criticized in the past for rendering coalition unwieldy அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த brinkmanship அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். brinkmanshipனா ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயம் அதை தனக்கு அட்வான்டேஜாக அமையும் அப்படின்னா எந்த ஒரு டேஞ்சரஸ் ஈவெண்ட்டுமே பண்ணலாம், தப்பு இல்லை, எதை வேணால் பண்ணலாம், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக அது ஒரு டேஞ்சர்னு தெரிஞ்சால் கூட அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் பிரிக்மேன்ஷிப், சரிங்களா? இந்த விஷயத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புதுசாக என்னடா அது அப்படின்றது இருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் தெளிவாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, அதாவது இதே மாதிரி தான் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எல்லாரும் சேரும்போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது இல்லையா, ஏதோ ஒன்று தான் ஒத்துப்போங்க எல்லாரும், அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை தான் அந்த கட்சிக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி கட்சிகள் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் மெத்தட் வந்து எதில் தான் ரிசல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரிக்மேன்ஷிப்பில் தான். நான் நினச்சதை அடையணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன், தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் இல்லையா பாலிடிக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் கொண்டு போய் விடும் இந்த மாதிரி. ஸோ வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்போவுமே வந்து கொயாலியேஷன் தான் கூட்டணி இல்லையா, எப்போவுமே வந்து எப்படி தான் இருக்கும், பிரச்சனைகளுக்கு தான் பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு அதை கிரிட்டிசைஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. விமர்சனங்கள் அது மேலே நிறைய வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. But this allows for a battle of wits between different outfits in the same alliance while reflecting in the electoral mandate more truly and is therefore a principal form of coalition building அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்னதான், இந்த மாதிரி நிறைய கூட்டணி ஒரு இடத்துல இருக்கும்போது இது வந்து எதுக்கு தான் அலோவ் பண்ணும் அப்படின்னா பிரச்சனைகளுக்கு தான். டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட், ஒரே அலையன்ஸ், ஒரே பார்ட்டி எல்லாரும் கூட்டணி வச்சிருக்காங்க, இருந்த போதும் விதவிதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இதில் எந்த விதமான ஒரு நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு உண்மைதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The alliances such as the one in Manipur now are built less on principle and more on accommodating various interests with carrots such as ministerial birth அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளுமே எங்கள் மணிப்பூரை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, பிரின்சிபல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது, சரிங்களா? தனக்கு வந்து அந்த மினிஸ்டேரியல் இடம் பர்த் அப்படிங்கிறது இந்த இடத்துல சீட்டை தன்னோக்கு அந்த மினிஸ்டர் எந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தன்னோட கட்சி ஆளுக்கு தான் அந்த மினிஸ்டரியல் பர்த் வரணுங்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இல்லையா. நோ ஒன் வில் லுக் ஆன் பிரின்சிபல், ரைட்? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. The BJP and the NPP, the NPF, besides independent who have constituted the ruling coalition, have not relied upon any programmatic understanding அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஜக, அந்த NPP, NPF எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளும் கூட்டணியை வந்து உருவாக்கிய சுயேட்சிகள் தவிர எந்த ஒரு திட்டவட்டமான புரிதலையும் வந்து அவங்க நம்பலை, சரிங்களா? அவங்களுக்கு இல்லவும் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
The unseemingly to and fro movement of legislators from both the ruling coalition and the opposition is just an outcome of this form of alliance building அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டூ அண்ட் ஃப்ரோனா அந்த ஆசிலேஷன் ஸ்டேட்டில் இங்கிட்ட அங்கிட்ட முன்னும் பின்னும் அங்கிட்ட இங்கிட்டும் மாறி மாறி போயிட்டுருக்க ஆளும் கட்சியான பிஜேபியில் மட்டும் இல்லை, எதிர்கட்சியான காங்கிரஸ்லையுமே அந்த டிஃபெக்ஷன் இருக்குது, கட்சி தாவல்கள் இருக்குது. இதை எதை தான் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுயநலத்தையும் அலையன்ஸ் பில்டிங், ஒரு அலையன்ஸ் பில்டிங்னா இந்த இடத்துல அந்த ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Disgruntlement over ministerial position when cabinet strength is limited to a maximum of 12 berth is inevitable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த disgruntlement அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா we can understand this line. Disgruntlementனா என்னன்னா அதிருப்தி, ஒரு அன்ஹாப்பினஸ், டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் தான் வந்து டிஸ்கண்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 12 சீட்டு தான் ஒரு மினிஸ்ட்ரிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு கேபினெட்டில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த 12 பேர்த்ஸ் தான் வந்து 12 சீட்டு தான் வந்து கொடுக்க முடியும், லிமிட்டே அவ்வளோதான் அப்படின்னு ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து டிஸ்கண்டன்மெண்ட் அப்படின்னா ஒரு அதிருப்தி, ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இருக்காங்க. இன்னெவிட்டபிள் அப்படின்னா அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when power is the only glue, most defection that can change governments will be commonplace அப்படின்றாங்க. ஸோ யார்கிட்ட பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கட்சி தாவல்களும் பிரச்சனை அப்படிங்கிறதும் ரொம்ப காமனாக இருக்கத்தான் செய்யும். ஸோ இது இருக்க வரைக்கும், அதிகாரத்தை மட்டுமே விஷயமாக கொண்டு செயல்படுற வரைக்கும் இந்த டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. இந்த 3 லைன்ஸ்லையுமே என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து பிஜேபி காங்கிரஸில் இருக்க எம்எல்ஏக்களும் மாறி மாறி போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதை எதை காட்டுது அப்படின்னா, எந்த ஒரு கூட்டணி கட்சியிலும் சரி யாருமே உருப்படியாக இல்லை, எங்கிட்ட ஒரு கட்டமைப்பே சரியில்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. ரஜினி சார் சொன்ன மாதிரி சிஸ்டமே சரியில்லாமல் இருக்கிறது தான் காட்டுது. அதே மாதிரி ஒரு கேபினெட்டில் 12 சீட் வரைக்கும் தான் அலௌட் அப்படிங்கிறத ஒரு விஷயமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்கண்டெயின்மெண்ட், அந்த ஒரு அன்ஹாப்பினஸ், ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வரதை யாராலையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கன்க்ளூஷனை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் நீங்கள் கேட்கும் போதே புரிஞ்சிருப்பீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு. இருந்தாலும் முடிஞ்ச அளவு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை திரும்ப போய் எடிட்டோரியல் படிச்சிருங்க, எல்லா வேர்ட்ஸையும் திரும்ப ரிவைஸ் பண்ணி வச்சிருங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. See you brilliance. Bye.